நாளைக்கு 1 மணிக்கு பெரும்பாக்கத்துல அரசுவை உணவோட ஒரு விழிப்புணர்வு பண்ண போறாங்க. பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுல ஏஹெச் பிளாக்ல மத்தியானம் 1 மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த கேஸோட ப்ராப்ளம் போயிட்டு இருக்க போது கரண்ட் அடுப்பு வச்சு என்ன பண்றது, அதை வச்சு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரபலங்கள் பேச போறாங்க. சோ எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய விழிப்புணர்வு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பண்ணியிருக்காரு. கொசு விழிப்புணர்வுல இருந்து கேஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் வரைக்கும் அவர் பண்ற விழிப்புணர்வு எல்லாமே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட்ல இருக்க எம்ப்ளாயில இருந்து காவல்துறை வரைக்கும் எல்லாருக்குமே பங்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்காக அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்துல இருக்கிற நம்ம தலைவர்ல இருந்து அதுல வேலை செய்யறவங்க வரைக்கும் நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க. ஒருவேளை கேஸ் கொஞ்ச காலத்துக்கு இல்லாம போயிட்டா அந்த ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுக்க போறாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு சார், பிஸி ஆயிட்டீங்க, பார்க்கவே முடியல. இல்லம்மா, கொஞ்சம் தொடர்ந்து வேலை இருக்குதுமா. நீங்க நாளைக்கு நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க? ஆமாங்க சார், அது சம்பந்தமா தான் சார் உங்களால பேசலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு மதியம் 1 மணிக்கு நம்ம பெரும்பாக்கம் சம்மஞ்சேரி பகுதிகள் எல்லாம் இந்த கேஸ் தட்டுப்பாடா இருக்குது. சமையல் எரிவாயு அடுப்ப நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால அதை வந்து எப்படி நம்ம சிக்கனமா இருக்கிறத யூஸ் பண்ணலாம். மேபி அது காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மாற்று வழியான கரண்ட் அடுப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது இண்டக்ஷன் அடுப்பு, அது எப்படி யூஸ் பண்ணலாம். அதை வந்து புதுசா இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றதால யூஸ் பண்றது எப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஷாக் அடிக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால அதை எப்படி பயன்படுத்த தெரியாதாலதானே இந்த பிரச்சனை வருது. அதனால அதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கேற்ற விழிப்புணர்வையும் எரிவாயு சமையல் எரிவாயு எப்படி சிக்கனமா யூஸ் பண்ணலாம், அதோட சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். எந்த இடத்துல நடத்த போறீங்க? நம்ம பெரும்பாக்கம் ஏஹெச் பிளாக்ல நடத்துறோம் சார். இங்கே நடத்துறீங்களா? சரிம்மா, எத்தனை மணிக்குமா? மதியம் 1 மணிக்கு சார். வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடும் ரெடி பண்ணி சாப்பாடு கண்டிப்பா கொடுங்க. அவங்களுக்கு மதியானம் தண்ணி குடிநீரும் கொடுங்க. கண்டிப்பா சார், சாப்பாடு எல்லாருக்கும் தரோம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தண்ணி தரோம். வரவங்களுக்கு பிஸ்கெட் தரோம் சார். ஏன்னா அவங்க பிஸ்கெட்டு, சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் நாங்க தரோம். ரொம்ப மகிழ்ச்சிமா. இப்ப நீங்க மட்டும் நடத்துறீங்க, இதுல வந்து யாரா விழுப்புரம் பெரிய ஆளு கூட்டு வந்து ஒரு பிரபலங்கள் வராங்க சார். அது மட்டும் இல்லாம நம்ம பில்டிங் மக்கள் வராங்க, சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லா பில்டிங் மக்கள் வராங்க. தூய்மை பணியாளர் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய தெரியலைங்களாம், ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. இது சம்பந்தமான எலக்ட்ரிக் அடுப்பை பத்தி சொல்றாங்கன்னா அதோட இன்ஜினியர் சம்பந்தமான கூட்டு வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். இல்ல சார், எலக்ட்ரிஷியனையும் கூட்டு வரோம். அது மட்டும் இல்லாம பிரபலங்கள்லயும் கூட்டு வரோம்.